Welcome to Electrical Brains. In our today's session, we are going to discuss about a topic on domestic and industrial estimate. So far, we have discussed about the types of wiring we have used and what are the types of earthing we have discussed. And this is about estimation. Okay, so before doing an estimation problem, we need to know about what are the requirements we need and what are the circuits to be considered while designing an estimation. Okay, so what we are going to discuss in this is that requirements of electrical installation, sub-circuits, and what is the diversity factor, and what are the location of outlets, how many outlets we can have, control switches, main and distribution boards, and some permissible voltage drop and size of wires, and what are the main steps to be involved to create an electrical estimator. This is what we are going to discuss in this. Okay, so let's go into the slide. So first one is electrical installation. We are having நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆஸ் பர் ஐஏ ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இது எல்லாமே டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் ஆக்ட் படி தான் நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், அந்த மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன ஃபிட்டிங்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து எதுக்கெல்லாம் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் வயரிங் பண்ணலாம், அது மாதிரி கமர்ஷியலுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ டொமஸ்டிக் வயரிங் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள சர்க்கியூட் வந்து 3 phase சப்ளை. ஓகே, பேலன்ஸ் ஆஃப் சர்க்கியூட் அண்ட் 3 phase சப்ளை வயரிங் ஷுட் பி அரேஞ்ச்டு. ஓகே, நம்ம வந்து சர்க்கியூட் வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபேஸஸ்லையும் வயர்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது, நியூட்ரல் காம்பினேஷனில் தேவையில்லாமல் கட் ஆகி நிற்கக்கூடாது. ஓகே, அண்ட் ஆல்சோ சேம் ஃபேஸ் வந்து ஒரு ரூமுக்கு சேம் ஃபேஸஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓகே, மேக்ஸிமம் 1 phase நம்ம ஒரு ரூமுக்கு கொடுக்குறது நல்லது. ஸோ என்ன கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அலுமினியம் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, அதோட ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து 1.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர்ஸ் குறையாமல் இருக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நமக்குள்ள பவர் வயரிங் வந்து அலுமினியம் கண்டக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மினிமம் சைஸ் வந்து 4 மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இப்போ கைசர்ஸ் இது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் பி 6 millimeter square. Okay, if in case we are using for AC, we have to take that as 10 millimeter square. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணும்போது நம்மளோட பைப் வந்து எவ்வளோ லென்த்துன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் பைப்போட லென்த் வச்சு நம்மளோட ஒயர் லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும், அண்ட் வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, எந்த சிஸ்டம்னாலும் நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 20% ஆஃப் வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, அண்ட் லென்த் ஆஃப் ஒயர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு எப்படி அப்படின்னா தட் இஸ் த 3 times ஆஃப் த லென்த் ஆஃப் த கான்டியூட். ஓகே, தட் இஸ் ஃபார் அன் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இப்போ கண்டக்டர் வந்து வயரிங்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் லோட் கரண்ட்டை வந்து சேஃபாக கேரி பண்ணுதாங்கிறது தெரியணும். ஓகே, அண்ட் ஆல்சோ வி நீட் டு நோ அபவுட் த ரேட்டிங் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெசிடென்ஷியல் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு நம்மளோட லைட் பாயிண்ட் வந்து 60 watts எடுக்கணும். ஓகே, சீலிங் ஃபேன்ஸ், எக்ஸாஸ்ட் ஃபேன், சீலிங் ஃபேன்ஸ் அண்ட் டேபிள் ஃபேன்ஸ் வந்து ரேட்டட் 60 watts, அண்ட் ஃபார் அஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து 100 watts. ஓகே, அதோட சாக்கெட் அவுட்லைட்ஸ் வந்து தட் இஸ் பிளக் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம 100 watts எடுக்கணும். ஓகே, இதே 15 amp சாக்கெட் அவுட்லைட் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we have to use 1000 watts. ஓகே, அண்ட் ஃபார் கேசஸ், ஓகே, அண்ட் ஃபார் 2000 watts for AC and 3000 watts. ஓகே, ஸோ வந்து ஜென்ரல் ரேட்டிங் ஃபார் லைட் பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் வாட் ஆர் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சப் சர்க்கியூட்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போது லைட் பாயிண்ட்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ், ஹேங்கிங் லைட்ஸ்லாம் ஃப்ளோர் லெவல்லேருந்து 2.5 meters to 3 metersக்குள்ளே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃப்ளோர் லெவல்லேருந்து 2.75 meters இருக்கணும். ஓகே, அண்ட் சீலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 0.30 meters இருக்கணும். ஓகே, இப்போ ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அபவ் ஃப்ளோர்லேருந்து 0.25 metersல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் பெட் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் லெவல்லேருந்து 0.3 meters. ஓகே, பெட் சைட் ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் 1 meter ஃப்ரம் ஃப்ளோர் லெவல். ஓகே, இப்போ மினிமம் ஹைட் ஆஃப் ஸ்விட்ச் போர்டு வந்து நம்மளுக்கு ஃப்ளோர் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் அபவுட் 1.5 meters. ஓகே, இப்போ பாத்ரூம்ஸ்லாம் பவர் பிளக் வைக்கணும் தட் இஸ் 2 meters ஃப்ரம் ஃப்ளோர். ஓகே, இப்போ வந்து ஸ்விட்ச் இல்லாமல் பிளக் பாயிண்ட் மட்டும் வைக்கணும் தட் இஸ் 2.5 meters ஃப்ரம் ஃப்ளோர். ஸ்விட்ச் அதுலேருந்து 1.5 metersல வைக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து ஹெட் ஃபிட்டிங்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா தட் இஸ் 3 meters or 2.5 meters. ஓகே, அண்ட் காலிங் பில் இஸ் ஆஃப் 2.5 meters to 3 meters above ஃப்ளோர். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண இன்ஸ்டாலேஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து டிசைன் பண்ண முடியும்.
ஓகே, நம்மளுக்கு வந்து எல்லா ப்ளக் பாயிண்ட்ஸுமே வந்து என்ன இருக்கணும், ப்ராப்பராக க்ளோஸாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன எர்த் வயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நார்மலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 14 SWG காப்பர் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் a ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ். ஓகே, அண்ட் ஆல்சோ எல்லா அப்பரேட்டர்ஸுமே வந்து செப்பரேட் ஸ்விட்சஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்விட்ச் போர்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து நியராக கேஸ் ஸ்டவ்ஸ் ஆர் சிங்ஸ் பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, பிளேஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஃபாலோ அ எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் லைட்னிங் அரெஸ்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ எங்கே வந்து சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் லோட் எக்ஸீடிங் above 5 kilowatts we need to place a circuit breakers. Okay, and finally we need to fix a labor charge. ஓகே, லேபர் சார்ஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மேனோட டே ஒர்க், ஓகே, அண்ட் ஆல்சோ மேன் டேஸை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து பெர் டேக்கு எவ்வளோ ஒர்க்குங்கிறத போட்டு தான் நம்ம என்ன கொடுக்கணும், மல்டிப்ளை பண்ணி அவங்கள லேபர் சார்ஜை பே பண்ணணும். ஓகே, ஓவர் ஹெட் சார்ஜஸ் வந்து நம்ம டோட்டல் காஸ்ட்லேருந்து 15% வரைக்கும் வச்சுக்கலாம். தட் இஸ் 10 to 15%. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மேஜர் அண்ட் ஜென்ரல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் எரெக்டிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன். Okay, next one is a sub-circuit. So what is a sub-circuit? Okay, இப்போ வந்து மெயின் ஸ்விட்சுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சப்ளை வந்து வேற ஒரு சர்க்கியூட்லேருந்து லோட் பாயிண்ட்ஸ்க்கு எடுக்கும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ சப்-சர்க்கியூட். ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்க்கு சப்ளை எதுலேருந்து வரும் அப்படின்னா கன்சியூமர் மெயின் ஸ்விட்ச்லேருந்து வரும். ஓகே, ஸோ இந்த மெயின் ஸ்விட்ச்லேருந்து நம்ம ஃபியூஸ் போட்டு நம்ம அதுலேருந்து நம்ம ரூம்ஸ்க்கு தேவையான லோட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அ சப்-சர்க்கியூட். ஓகே, ஸோ இது மாதிரி கனெக்ஷன்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வயரில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா ஹோல் இன்ஸ்டாலேஷனுமே என்ன ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ரீசன்னால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப் சர்க்கியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சப் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா சின்ன சின்ன சர்க்கியூட்டை நம்ம ஒவ்வொரு சர்க்கியூட்டாக போடுறோம். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு சர்க்கியூட்டில் வந்து இப்போ ஃபால்ட் நடந்தது அப்படின்னா என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் சப் சர்க்கியூட் மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகும். ஓகே, இது என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து எத்தனை சப் சர்க்கியூட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, தீஸ் ஆர் ஆல் சப் சர்க்கியூட்ஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த S5 லைனில் ஃபால்ட்னா அந்த லைன் மட்டும் தான் பாதிக்கப்படும். ஓகே, ஸோ இந்த ரீசன்னால நம்ம சப் சர்க்கியூட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது லைட்டும் ஃபேனும் வந்து ஒரு சப் சர்க்கியூட். ஓகே, பவர் எல்லாம் ஒரு சப் சர்க்கியூட். ஓகே, ஸோ இப்போ வந்து லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து காமனாக ஒரே சர்க்கியூட்டில் போட்டுடலாம். ஓகே, ஸோ அந்த சர்க்கியூட்ஸ்க்கு வந்து நம்ம சப் சர்க்கியூட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து டோட்டல் 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ஒரு லைட்டுக்கு 10 பாயிண்ட் தான் போகணும். ஓகே, அதாவது மொத்தமே அந்த சப் சர்க்கியூட்டில் 10 பாயிண்ட் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். தட் இஸ் லைட்ஸ் அதில் எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க, ஃபேன்ஸ், சாக்கெட், அவுட்லெட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சப் சர்க்கியூட்டுக்கு எத்தனை பாயிண்ட் அலவுட், ஒன்லி 10 பாயிண்ட்ஸ் ஆர் அலவுட். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு சப் சர்க்கியூட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா தட்ஸ் அபவுட் 800 வாட்ஸ் வரைக்கும் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ 800 வாட்டுக்கு மேலே எனக்கு அந்த சப் சர்க்கியூட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப் சர்க்கியூட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இன்னொரு அந்த லோடை கம்மி பண்ணி இன்னொரு சப் சர்க்கியூட்டாக தான் போடணும். ஓகே, 800 வாட்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா ஸோ ஒரு சப் சர்க்கியூட்டோட கெப்பாசிட்டி வந்து எனக்கு எவ்வளோ வந்து 800 வாட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு சப் சர்க்கியூட்ஸ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் 3 சப் சர்க்கியூட் என் வீட்டில் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு இப்போ ஒரு சப் சர்க்கியூட்டில் தான் ஃபால்ட்னா எனக்கு மீதி 2 சப் சர்க்கியூட்லேருந்து பவர் வரும். இப்போ நான் சப் சர்க்கியூட் போடாமல் ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து எனக்கு வந்து சப்ளை ஃபுல் வீட்டுக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபுல்லுமே ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 2-3 சப் சர்க்கியூட் போட்டேன்னா எனக்கு எந்த சப் சர்க்கியூட் ஃபால்ட்டோ அது மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகும், மீதி சப் சர்க்கியூட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, இதே இப்போ நான் வந்து பவர் சப் சர்க்கியூட்ஸ் போடுறேன் அப்படின்னா அதில் வந்து பவர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா தட் இஸ் அப் டு 3000 வாட்ஸ் வரைக்கும் அதில் வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் அந்த பவர் சர்க்கியூட்ஸ் வந்து மொத்தமே நம்மளுக்கு வந்து 2 அவுட்லெட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ண, அதுக்கு மேலே வந்து நான் வந்து அவுட்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த சப் சர்க்கியூட்ஸில் வந்து நம்மளுக்கு டைவர்சிட்டி ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஒரு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ அந்த கரண்ட்டோட ரேட்டிங்கும் கன்சியூமர் சைடில் உள்ள அப்ளையன்சஸ்க்குள்ள கரண்ட்டும் சேர்ந்தது தான் என்னது டைவர்சிட்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கரண்ட் தான் என்னோட கரண்ட்டில் ஃப்ளோ ஆகுறது. ஓகே, சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற மேக்ஸிமம் கரண்ட்டும் அந்த கரண்ட்டையும் எனக்கு வந்து கன்சியூமர் அப்ளையன்சஸில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டையும் கரண்ட் ரேட்டிங்கும் ஆட் பண்ணால் அதுதான் என்னது டைவர்சிட்டி ஆஃப் த சர்க்கியூட்.
ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டட் கரண்ட் வந்து கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லேம்புக்கும் எத்தனை வாட்ஸு. ஓகே, இப்போ வந்து ஒரு லேம்புன்னு எடுத்தோன்னா அது வந்து 60 வாட்ஸ் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி எடுக்கணும். ஓகே, இல்லை அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் பவர் ரேட்டிங் ஆஃப் த லேம்பை வந்து கன்சிடர் பண்ணும். ஓகே, இப்போ வந்து ஆக்சுவல் பவரை கன்சிடர் பண்ணல அப்படின்னா அந்த அவுட்லெட்ஸோட ரேட்டட் கரண்ட் எவ்வளவோ அதை கன்சிடர் பண்ணும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து அதோட ரேட்டட் கரண்ட்ஸ். ஓகே, 315 amps சாக்கெட் அவுட்லெட்ஸ்னா 45 amps. ஓகே, ஸோ ஃபார் 5 amps சாக்கெட் அவுட்லெட்ஸ்னா 20 amps. வாட்டர் ஹீட்டர்ஸ்னா 6 amps, லைட்டிங் பாயிண்ட் 7 amps. இதெல்லாம் அதோட ரேட்டட் கரண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு டேப்லேஷன் நான் போட்டிருக்கேன் டைவர்சிட்டி ஃபேக்டர் ஃபார் வயரிங் இன்ஸ்டாலேஷனுக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து அதில் வந்து டோட்டல் லோடு எஸ்டிமேஷன் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்சர்க்கியூட்டில் உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1/3 ஆஃப் த டோட்டல் லோட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த 20% வேஸ்டேஜ். ஓகே, ஸோ இப்போ இதே நம்ம லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க டைவர்சிட்டி ஃபேக்டர் வந்து. ஓகே, ஸோ நான் வந்து 60% வந்து என்னோட டோட்டல் லோட் கனெக்ட் பண்ணதுலேருந்து எடுத்துக்கணும். இதே இப்போ ஹோட்டல்ஸ் ஹாஸ்டல்ஸ்லாம் எனக்கு வந்து லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து நான் டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷனில் வயரிங் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா தட் ஷுட் பி 75%. ஓகே, இதே பிஸ்னஸ் பில்டிங்ஸில் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லோட் வந்து எப்படி இருக்கும் 90% வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஃபார் குக்கிங் அப்ளையன்சஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரெசிடென்ஷியல் ஹவுஸ்லனா மெயின் கேபிள்ஸ்க்கு வந்து 10 amps. ஓகே, ஸோ மெயின் கேபிள் வந்து 100% வரைக்கும் ரேட்டடாக இருந்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து எக்ஸீட் ஆகும்போது என்னோட 50% லோட் வந்து என்ன ஆகும், எக்ஸீட் ஆகும். ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் டைவர்சிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ டைவர்சிட்டி ஃபேக்டர் ஷுட் பி இன் அ மினிமம் வேல்யூ. ஓகே, அண்ட் ஆல்சோ வாட் இஸ் அ சாக்கெட் அவுட்லெட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன லோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த டைவர்சிட்டி ஃபேக்டரால் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா தட் இஸ் லைட்டிங் அண்ட் ஃபேன்ஸ், குக்கிங் அப்ளையன்சஸ் அண்ட் சாக்கெட் அவுட்லெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சாக்கெட்டோட அவுட்லெட்ஸ் வந்து நான் வந்து லார்ஜஸ்ட் அவுட்லெட் எடுக்கேன் அப்படின்னா தட் இஸ் இட் ஷுட் பி கேரி ஒன்லி 40%. ஓகே, தட் இஸ் 40% ஃபார் ஆல் அதர் சர்க்யூட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதே பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த 40%க்கு அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர்னா பாருங்கள் அதுக்கு வந்து மேக்ஸிமம் 100% தான் அக்செப்டபிள். ஓகே, இப்போ லைட்டிங் பாயிண்ட்ஸ்னா 66% தான், லோட்லேருந்து 66% தான், வாட்டர் பம்ப்ஸ்னா 30%, ஏர் கண்டிஷனர் 30%. ஸோ இது வந்து என்னோட ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள். இப்போ இதே இது வந்து ஹை ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ணுறோன்னா என்னோட ஏரியாஸ் பார்த்து நான் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்னோட பர்சன்டேஜஸை வந்து. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டைவர்சிட்டி ஃபேக்டர்ஸ். அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் திங் அப்படின்னா தட் இஸ் த லொகேஷன் ஆஃப் அவுட்லெட்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த லொகேஷன் ஆஃப் அவுட்லெட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த வயரிங் கனெக்ஷன் வந்து நம்மளோட பில்டிங் ஏரியா பார்த்து நம்மளுக்கு வந்து எத்தனை லைட் பாயிண்ட்ஸ் இருக்கணும், எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்கணுங்கிறது நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு அவுட்லெட் வச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஸ்மால் வயரிங். ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் வயரிங் கனெக்ஷன் போட்டு உங்களுக்கு எத்தனை அவுட்லெட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அதுலேருந்து இப்போ ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காண்டி 10 to 15% வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ்க்காண்டி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது அந்த ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காண்டி நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ஆவரேஜ் சைஸ் ரூம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப பெரிய ரூம் இல்லாமல் சின்ன ரூம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் சைஸ் ரூம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா மினிமம் 4 அவுட்லெட்ஸ் கொடுத்தா போதும். ஓகே, நம்ம வந்து அது மாதிரி லைட் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று சீலிங் வாலில் வைக்கலாம், இல்லைன்னா சீலிங்கில் வைக்கலாம். ஓகே, இல்லை ரெண்டுலேயுமே வர மாதிரி கூட லைட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, சீலிங்னா தெரியும்ல நம்ம வந்து மேலே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது பல்ப்ஸ்க்கெல்லாம், இல்லைன்னா வாலில் சேர்த்து வைக்கணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து நமக்கு லைட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து யூனிஃபார்ம் இலுமினேஷன் வர மாதிரி செட் பண்ணும் வித் மினிமம் கிளார். ஓகே, அந்த மாதிரி இப்போ ஹால்ஸில் வந்து நான் லைட்ஸ் போடுறேன். இப்போ பெரிய ரூமில் ஒரு ஹாலில் வந்து நான் லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் ஸ்பேசிங் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 meters நான் வந்து போடணும். அதாவது எக்ஸீட் ஆகாமல் 5 meters எக்ஸீட் ஆகாமல் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 5 meters என்னோட லேம்ப்ஸை வந்து நான் பிளேஸ் பண்ணும். ஓகே, இப்போ இதே இது ஸ்கூல்ஸோ லைப்ரரிஸ்லேயோ நம்ம வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 லேம்ப்ஸ் வந்து பக்கத்தில் போடுறோம் அப்படின்னா அதோட ஹைட் வந்து அபவ் த ஃப்ளோருக்கு விட அதிகமாக இருக்கக்கூடாது.
ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு ஏரியாவில் போடுறேன் அப்படின்னா அதுக்குள்ள ஏரியா வந்து எப்படி இருக்கணும், 16 மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ஃபேன் தான் போடணும். ஓகே, இப்போ நான் 8 மீட்டர் ஸ்கொயரில் 2 ஃபேன் போடக்கூடாது. ஒரு ஃபேனுக்குள்ள ஸ்பேஸ் வந்து 16 மீட்டர் ஸ்கொயர்ஸ். ஓகே, ஸோ இதை மாதிரி இது டிசைன் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறோம், அவுட்லெட்ஸ் வந்து லொக்கேட் பண்ணணும். ஓகே, அண்ட் வாட் இஸ் அபவுட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இப்போ வெளியேருந்தே நான் வந்து என்ட்ரன்ஸில் லைட் போட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ கண்ட்ரோல் ஸ்விட்சஸ். ஓகே, 2-வே ஸ்விட்சஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் வந்து கீழே இருக்கேன், மாடிக்கு போகணும் அப்படின்னா நான் மாடியில் கீழே லைட் எரியுது, மேலே இருந்துட்டு நான் கீழே வந்து எனக்கு லைட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 2-வே ஸ்விட்ச் யூஸ் பண்ணி மேலே இருந்து என்னோட லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன் திஸ் வே வி கேன் கண்ட்ரோல் த ஸ்விட்சஸ். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லைட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஓகே, ஒரு இன்டர்மீடியட் ஸ்விட்ச் போட்டு 2 2-வே ஸ்விட்ச் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்டர்மீடியட் ஸ்விட்ச் போட்டு 2 2-வே ஸ்விட்ச் போட்டு 3 இடத்துல இருந்து இந்த லைட் பாயிண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போலாம் நம்ம வந்து டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங் மோர். ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய டச் ஸ்விட்சஸே வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே, ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ஸ்விட்சை போட்டோன்னா வீட்டில் இருக்க எல்லா லைட்ஸும் ஆன் ஆயிரும். ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்விட்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து லான்லலாம் லைட் போடுறோம், வரண்டாலலாம் லைட் போடுறோம் அப்படின்னா நான் திரும்ப அகெயின் லானில் போய் என்னோட பவர் வந்து ஆஃப் பண்ண முடியாது. ஸோ என்னோட வீட்டில் வந்து என்னோட லான் லைட்டை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கண்ட்ரோல் ஸ்விட்சஸ். ஓகே, அண்ட் வாட் இஸ் அ மெயின் போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு அப்படின்னா, என்னோட மெயின் போர்டுக்கு இன்கமிங் சப்ளை வரும். ஓகே, அதுலேருந்து என்னோட சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு போகும், சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து சப் சர்க்யூட்ஸ்க்கு போகும். ஓகே, திஸ் இஸ் மை மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட். ஓகே, இது வந்து என்னோட வீட்டில் உள்ளது. இதுக்கு வந்து எனக்கு சப்ளை எங்கேருந்து வரும், மெயின்ஸ்லேருந்து வரும், சர்வீஸ் ட்ராப்லேருந்து. ஓகே, அதுலேருந்து வர சப்ளை வந்து அகைன் எங்கே போகும், எனக்குள்ள சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு போகும். அதுலேருந்து சப் சர்க்யூட்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இந்த மெயின் போர்டு வந்து நம்ம எங்கே லொக்கேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஷுட் பி லொக்கேட்டட் நியர் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த பில்டிங். ஓகே, நம்மளோட வீட்டு பக்கத்தில் என்ட்ரன்ஸில் மெயின் ஸ்விட்ச் போர்ட்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம். ஓகே, அந்த மெயின் ஸ்விட்ச் போர்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எனர்ஜி மீட்டர் இருக்கும், மெயின் ஸ்விட்ச் இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து நம்ம அந்த மெயின் ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் வந்து சப்ளை வந்து நம்ம எத்தனை சப் சர்க்யூட்ஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பெரிய பில்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ளை வந்து மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு போகும், சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து சப் சர்க்யூட்ஸ்க்கு போகும். ஓகே, இப்போ இந்த மெயின் ஸ்விட்ச் போர்ட்ஸ் வந்து நம்ம கிச்சன் பக்கத்துலேயோ டாய்லெட்ஸ் பக்கத்துலேயோ வாஷ் பேசின் பக்கத்துலேயோ வைக்கக்கூடாது. ஓகே, அப்படி வைக்கும் அப்படின்னா குறிப்பிட்ட மீட்டர்ஸ் தள்ளி தான் வைக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம போடுற ஸ்விட்ச் போர்ட்ஸ் வந்து ஷுட் பி ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் வியர் அண்ட் டியர், அதாவது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஓகே, தட் இஸ் ரெய்னிங் கண்டிஷன்ஸ்லாம் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஹசார்டஸ் ஷாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாத ஒரு ஸ்விட்ச் போர்ட்ஸாக ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் போடுறதுனால நம்மளுக்கு பெரிய பில்டிங்ஸ்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, கண்டக்டரோட மெட்டீரியல் வந்து சேவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எல்லாமே மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து தான் எடுக்கணும். சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ வந்து மெயின் போர்டு அண்ட் சப் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகே, and next one is what is a permissible voltage drop and size of wires. ஓகே, நம்ம வந்து சைஸ் ஆஃப் ஒயர் வந்து எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து கன்சியூமர் ப்ரெமிசஸில் எவ்வளோ இருக்குது. ஓகே, அதாவது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும், தட் இஸ் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து தள்ளி எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த வோல்டேஜ் வந்து எவ்வளோ ட்ராப் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ அது வந்து 3% விட அதிகமாக இருக்குது, என்னோட வோல்டேஜ் ட்ராப் வந்து 3% விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஓகே, என்னோட மெயின் சுவிட்ச் போர்டில் 3% என்னோட வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கண்டக்டர்ஸ் வந்து நார்மல் சர்வீஸ் கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இஃப் இட் இஸ் எக்ஸிட்ஸ் மோர் தென் 3%, என்னோட ஃபேன் வந்து, அதாவது என்னோட சர்வீஸ் கண்டிஷன் வந்து நார்மலாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் ஆர்டினரி லைட் அண்ட் ஃபேனுக்கு அது மாதிரி சப்சர்க்யூட்ஸ்க்குலாம் நம்மளுக்கு வந்து கேபிள் வந்து அலுமினியம் கண்டக்டர்ஸ் வந்து 1.5 mm² யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, அண்ட் இப்போ இது பவர் சப் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 2.5 mm² வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், கேபிள்ஸ் வந்து. ஓகே, அது வந்து எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட்டாக கேரி பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 50 amps கரண்ட். ஓகே, ஸோ வந்து மினிமம் சைஸ் ஆஃப் கேபிள் ஆர் இன்சுலேட் வயர் ஆஃப் மெக்கானிக்கல் ரீசன்ஸ். ஓகே, வோல்டேஜ் ட்ராப் இருக்கணும், கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கணும், இன்சுலேஷன் வந்து ப்ரொவைடட் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் அதோட வோல்டேஜ் வந்து கிரேட் பண்ணியிருக்கணும். These are the section for
size of wires. Okay, and what is about next slide அப்படின்னா that is நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும். that is first நம்மளோட வயரிங் மெத்தட் என்னன்னு தெரியும், என்ன சிஸ்டம் ஆஃப் வயரிங் கொடுக்க போறோம்னு தெரியும். that is ஜாயிண்ட் பாக்ஸ் சிஸ்டம் ஆர் லூப்பிங் இன் சிஸ்டம் ஆர் ட்ரீ சிஸ்டம். அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன மெத்தட் கொடுக்க போறோம்னு பார்க்கணும். we know 5 methods of internal wiring. ஸோ அந்த 5 மெத்தட்ஸில் என்ன கொடுக்க போகிறோங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் இந்த லோட் டீட்டெயில்ஸ் தெரியணும். டோட்டல் லோட் எவ்வளோ, டோட்டல் கரண்ட் எவ்வளோ, ஓகே, அண்ட் ஆல்சோ டிசைனிங் கரண்ட் எவ்வளோ, லைன் கரண்ட் எவ்வளோங்கிறதெல்லாம் தெரியணும். எத்தனை சப்சர்க்யூட் இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகே, எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் போகுதுன்னு பாருங்கள். தெர் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பிளான் போடணும். ஓகே, தெர் இஸ் லைன் டயக்ராம் வரையணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சைஸ் ஆஃப் கேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளோட ஸ்விட்சோட ரேட்டிங் என்ன, மெயின் ஸ்விட்ச் ரேட்டிங் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸோட ரேட்டிங் என்ன, அண்ட் நம்ம வந்து எவ்வளோ லென்த்தில் பைப்ஸ் இதுக்கப்புறம் அதோட கான்ட்ராக்ட்ஸ் இதுக்கப்புறம் அதோட சைஸ் என்ன, அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கேபிள் என்ன, லென்த் ஆஃப் வயர்ஸ் என்ன, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபைனலி நம்ம வந்து என்ன பண்ணோம், வயரிங்க்கு லேபர் சார்ஜ் பார்க்கணும். ஓகே, அண்ட் இஃப் தேர் இஸ் எனி டூல் சார்ஜஸ் வி ஹேவ் டு பே, அண்ட் சம் ஸ்பெஷல் ஃபிட்டிங்ஸ் எது இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். Okay, so with this I will be continuing with the estimation problems. Okay, so இந்த எஸ்டிமேஷனுக்கு அப்புறம் இந்த எஸ்டிமேட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்து இதில் எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷனுக்கு சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ.